الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா இதே போல நாளை மறுமையில் அவனுடைய உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு சென்ற வாரம் நாம் ஹஜ்ஜின் சிறப்புகளும் அதன் முக்கியத்துவமும் என்ற தலைப்பில் அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய முக்கியமான சில செய்திகளை சுருக்கமாக பார்த்தோம். இன்றைய வகுப்பில் ஹஜ்ஜி சம்பந்தப்பட்டு வரக்கூடிய இன்னும் சில செய்திகளை அறிமுகத்துக்காக வேண்டி சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, பொதுவாக ஒரு வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தால் 2 நிபந்தனைகள் இருக்க வேண்டும். அது ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, உம்ராவாக இருந்தாலும் சரி, இதர என்ன வணக்கமாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தால், என்னிலிருந்தும் உங்களிலிருந்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சரியான கூலி அதற்கு கொடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால், அதற்குரிய சரியான ஒரு வெகுமதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் 2 நிபந்தனையின் அடிப்படையில் அவைகள் அமைய வேண்டும். முதலாவது இஹ்லாஸ். அல்லாஹுக்காக செய்கிறேன் என்ற பூரண எண்ணத்தில் அல்லாஹுக்காக வேண்டி தன்னுடைய வணக்கத்தை அமைத்துக் கொள்வது. அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, வஅத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், நீங்கள் ஹஜ்ஜுடைய வணக்கத்தையும் உம்ராவுடைய வணக்கத்தையும் அல்லாஹுக்காக செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். எனவே இந்த இஹ்லாஸ் என்று சொல்லப்படக்கூடிய உள தூய்மை, அது நம்முடைய எல்லா வணக்கத்திலும் வர வேண்டும். நாம் ஹஜ்ஜை தான் செய்கிறோமாக இருந்தாலும் அந்த வணக்கத்திலும் அது பிரதிபலிக்க வேண்டும் என்ற அம்சத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் முகஸ்துதிக்காக வேண்டி ஒரு அமலை செய்வாராக இருந்தால், ஒருவர் பிறர் பார்க்க வேண்டும், பிறர் தன்னை புகழ வேண்டும், பிறர் மூலமான அங்கீகாரம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பாராக இருந்தால் அந்த அமட்களுக்கு எந்த ஒரு கூலியும் கொடுக்கப்படாது. அது மட்டுமல்ல, அந்த அமலே அவன் நரகம் நுழைவதற்கு காரணமாக அமைந்துவிடும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் நரக நெருப்பு எப்படி முதலாவது பத்தும் என்பதை சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹு தஆலா முதலாவது 3 மனிதர்களை விசாரணைக்கு எடுப்பான். 3 மனிதர்களும் யார்? பணக்காரன், அல்லாஹுக்காக நிறைய தான தர்மங்கள் கேட்டவர்கள் கேட்காதவர்களுக்கெல்லாம் அள்ளி கொடுத்தவன். 2வது தன்னுடைய உயிரையே அல்லாஹுக்காக வேண்டி ஷஹீதாக்கியவன், உயிரையே தியாகம் செய்தவன். 3வது அல் குர்ஆனை ஓதி பிறருக்கு கற்றுக் கொடுத்தவன். நல்ல ஒரு குர்ஆனையும் மார்க்கத்தையும் படித்த ஒரு மார்க்க அறிஞர். இந்த 3 பேரும் இஹ்லாஸ் இல்லாமல் பிறர் பார்க்க வேண்டும், பிறர் புகழ வேண்டும், பிறருடைய அங்கீகாரம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதால் அமல் செய்தார்கள். எனவே அவர்கள் தான் முதலாவது நாளை மறுமையில் நரகத்துக்கு நுழையக்கூடியவர்கள். அவர்களை கொண்டுதான் அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் நரக நெருப்பை மூட்டுவான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நமக்கு பார்க்கலாம். எனவே அமல்கள் அல்லாஹுக்காக என்று மட்டும் வர வேண்டும். எந்த அமலிலும் பிறருக்கான திருப்தி இருந்து விடவே கூடாது. அல்லாஹு தஆலா முனாஃபிகீன்களை பற்றி சொல்லுகின்ற பொழுதும், யுராஊன நாஸ், மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி அமல் செய்வார்கள், தொழுகைகளை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். எனவே நம்முடைய வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட முதலாவது அம்சம் இஹ்லாஸ். 2வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பிரகாரம் நம்முடைய வணக்கம் அமைய வேண்டும். நமக்கு அந்த மௌலவி கற்றுத் தந்தார், இந்த மௌலவி கற்றுத் தந்தார் என்றோ, அல்லது அந்த மதுஹபில் சொல்லப்படுகிறது, இந்த மதுஹபில் சொல்லப்படுகிறது என்ற முறையோ, அல்லது பரம்பரையாக நாங்கள் இப்படித்தான் செய்து வருகிறோம் என்ற முறையோ இஸ்லாத்துக்கு கிடையாது. இஸ்லாத்திலே தலைவர்மார்களை பின்பற்றி அப்படியே வணக்கங்களை செய்து வருவது, அல்லது நம்முடைய மூதாதையர்களை அப்படியே பின்பற்றி வருவது, நம்முடைய பெற்றவர்களை அப்படியே பின்பற்றி வருவது, அப்படி அல்ல. அல்லாஹ்வின் தூதர் எப்படி செய்தார்களோ அப்படித்தான் அந்த வணக்கம் அமைய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர்
ஹஜ்ஜை பற்றி சொல்லுகின்ற பொழுது குது அன்னி மனாசிக்கக்கும், ஹஜ்ஜுடைய கிரிகைகளை, ஹஜ்ஜுடைய வணக்கங்களை என்னிலிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நமக்கு பார்க்க முடியும். எனவே ஹஜ்ஜுடைய இந்த வணக்கத்தையும் அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்த பிரகாரம் தான் நாம் செய்ய வேண்டும். யாரோ சொல்லி தருகிறார்கள் என்பதற்காக வேண்டி, யாரோ குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றமான முறையில் எழுதிய புத்தகங்களை வாசித்துக் கொண்டு அந்த புத்தகங்களின் அடிப்படையில் நம்முடைய வணக்கங்களை செய்வோமாக இருந்தால் அதுவே எனக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை, மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு முடிவை பெற்று தந்துவிடும். அல்லாஹு தஆலா நரகவாதிகள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். ரப்பனா யா அல்லாஹ் இன்னா அத்தனா சாதத்தனா வ குபராஅனா ஃபஅபல்லுன்னா சபீலா. யா அல்லாஹ், நாம் நமக்கு முன் சென்றவர்கள், நம்முடைய மூதாதையர்கள், தன்னுடைய தந்தைமார்களை பின்பற்றினோம், அதனால் வழிகட்டோம் என்று அல்லாஹு தஆலா ஒரு துஆவை சொல்லுகிறான். நரகவாதிகள் கேட்கக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லுகிறான். நாங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றி இருக்க கூடாதா என்று அவர்கள் ஏங்குகின்ற அந்த ஏக்கத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அவர்கள் நரகம் நுழைந்ததற்குரிய காரணம் குர்ஆனையும் சுன்னாவையும் விட்டுவிட்டு தன்னுடைய தந்தைமார்களையும் தன்னுடைய மூதாதையர்களையும் பின்பற்றி திரிந்ததுதான் என்பதை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிறது. எனவே இந்த இரண்டு விடயத்திலும் நாம் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். என்ன வணக்கமாக இருந்தாலும் சரி, தொழுகிறோமா, தொழுகையிலும் சரி, சதகா கொடுக்கிறோமா, ஜகாத்து கொடுக்கிறோமா, உம்ரா செய்கிறோமா, ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செய்கிறோமா, எல்லா வணக்கத்துக்கும் இந்த இரண்டு நிபந்தனைகளும் கட்டாயம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்வோம். அடுத்ததாக இந்த வணக்கம், ஹஜ்ஜுடைய வணக்கம் யாருக்கு கடமை என்று நாம் பார்த்தோமாக இருந்தால் 5 நிபந்தனைக்குட்பட்டு ஒருவர் வந்து விட்டால் அவருக்கு ஹஜ்ஜுடைய கடமை கட்டாயமாகி விடுகிறது. முதலாவது இஸ்லாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், வமா மனஹும், அதாவது சூரத்து தௌபா 54வது வசனம். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அவர்களிடமிருந்து நாம் சதக்காக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அவர்கள் அன்னஹும் கஃபரு பில்லாஹி வ பிரசூலிஹி, அவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நிராகரித்ததுதான் காரணம் என்பதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் திருமறை அல் குர்ஆனிலே சொல்லுகிறார். எனவே ஒருவரிடத்தில் ஈமான் இல்லாமல், இஸ்லாம் இல்லாமல் என்னதான் வணக்கம் செய்தாலும் வேலையே கிடையாது. சில நேரம் நாம் சொல்லுவோம், இந்துக்களை பாருங்களேன், நம்மை விட நல்ல குணங்கள் இருக்கிறதே, அவர்களை பாருங்களேன், எங்களை விட கூடுதலாக தர்மம் செய்கிறார்களே, அவர்களை பாருங்களேன், நிறைய நம்மை விட பக்குவமாக இருக்கிறார்களே என்றால் நாம் அடிக்கடி நம்முடைய வார்த்தையில் பயன்படுத்துவோம். அது இந்துக்களையும் சொல்லுவோம், பௌத்தர்களையும் சொல்லுவோம், கிறிஸ்தவர்களையும் சொல்லுவோம். சில வார்த்தைகள், சில விடயங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது நம்மை விட கூடுதலாக செய்கிறார்களே, நம்மை விட கூடுதலாக உணவளிக்கிறார்களே என்றெல்லாம் சொல்லுவோம். என்னதான் செய்தாலும் இஸ்லாம் இல்லை என்றிருந்தால் அவர்களிடமிருந்து எந்த வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படி என்றால் ஹஜ்ஜுடைய கடமைக்கும் முதலாவது நிபந்தனை அவன் முஸ்லிமாக இருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை புத்தி சுவாதீனம் உள்ளவனாக இருக்க வேண்டும். பைத்தியக்காரர்கள், புத்தி இல்லாமல் போனவர்களுக்கெல்லாம் ஹஜ்ஜுடைய கடமை கிடையாது. இதர வணக்கங்களும் கிடையாதுதான், ஹஜ்ஜிலும் அந்த நிபந்தனை இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ருஃபிஅல் கலம் அன் ஸலாத், 3 பேரை விட்டு எழுதுகோல் தூக்கப்பட்டு விட்டது. 3 பேருக்கு எழுதுகோல் கிடையாது. அவர்கள் பாவம் செய்தாலும் பாவம் பாவமாக கருதப்படாது சொன்னார்கள். அதிலே ஒன்றாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வல் மஜ்னூன், பைத்தியக்காரன் எது வரைக்கும் என்றால் ஹத்தா யக்ல, அவன் புத்தி அடையும் வரைக்கும், அவனுடைய பைத்தியம் தெளியும் வரைக்கும் அவனுடைய எழுதுகோல் அவனை விட்டு தூக்கப்பட்டு விடுகிறது. அவன் பாவம் செய்தாலும் அது பாவமாக கருதப்படாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நமக்கு அபூ தாவூத் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்க முடியும். எனவே பைத்தியக்காரர்கள், புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களுக்கு ஹஜ்ஜுடைய கடமை கிடையாது. இரண்டாவது நிபந்தனை புத்தி, சரியான புத்தி அவனுக்கு இருக்க வேண்டும். மூன்றாவது நிபந்தனை பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். சிறிய குழந்தைகளுக்கு ஹஜ்ஜுடைய வணக்கம் கிடையாது. ஆனால் ஒரு சிறிய குழந்தை ஹஜ்ஜு செய்யலாமா என்று பார்த்தால் செய்யலாம், அதிலே தடை கிடையாது. அப்படி செய்தால் அந்த குழந்தைக்கும் நன்மை இருக்கிறது,
அந்த குழந்தையை ஹஜ்ஜுக்கு கூட்டிக் கொண்டு போனார்களே அந்த பொறுப்பாதாரிகள், அவர்களுக்கும் நன்மை இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய குழந்தையை உயர்த்தி காட்டி கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அலிஹாதா ஹஜ், இந்த குழந்தைக்கு ஹஜ் இருக்கிறதா? இந்த குழந்தைக்கும் ஹஜ் கடமை என்று தூக்கி காட்டி கேட்கிறார்கள். சஹீஹுல் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் செய்யலாம், வலக்கி அஜ்ர், ஆனாலும் கூலி உனக்கு என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். கடமை கிடையாது, கட்டாயம் கிடையாது. ஆனால் செய்தால் அந்த குழந்தைக்கு நன்மை இருக்கிறது. அந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு போனவர்கள், குழந்தையை சுமந்து ஹஜ் செய்தவர்களுக்கு அந்த நன்மை அவர்களுக்கும் பங்கிருக்கிறது என்றார்கள். அதை தவழ்கின்ற குழந்தையாக இருக்கலாம், அன்று பிறந்த குழந்தையாக இருக்கலாம், அல்லது ஓடி ஆடி விளையாடக்கூடிய சிறிய குழந்தைகளாக இருக்கலாம். எந்த குழந்தையாக இருந்தாலும் பருவ வயதுக்கு உட்பட்டு வரக்கூடிய குழந்தைகளுடைய சட்டம் அதுதான். அது மூன்றாவது நிபந்தனை. நான்காவது நிபந்தனை, சுதந்திரமானவராக இருக்க வேண்டும். அடிமையாக இருக்கு, அடிமைக்கு கட்டாயம் கிடையாது. அடிமைக்கு செய்யலாமா என்று பார்த்தால் செய்யலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அடிமைக்கு கட்டாயம் கிடையாது. ஏனென்றால் அடிமை தன்னுடைய எஜமானி வேலைகளிலே ஈடுபடக்கூடியவன். அவனுக்கு எந்த நேரமும் வேலை வரலாம், எந்த நேரமும் அவன் எஜமான் கட்டளையிட்டால் அதற்கு கட்டுப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே அவனுக்கும் ஹஜ்ஜுடைய கடமை கட்டாயம் கிடையாது. நான்காவது கூட்டம். ஐந்தாவது நிபந்தனை, மிக முக்கியமான நிபந்தனை, இஸ்திதாஅத் என்று சொல்லக்கூடிய, அதாவது சக்தி என்று சொல்லக்கூடிய பகுதி. இந்த சக்தி என்று வருகின்ற பொழுது இதை 2-3 பகுதிகளாக அறிஞர்கள் பிரிப்பதை நமக்கு பார்க்கலாம். இது முக்கியமான அம்சம். சக்தி என்று வந்தால் முதலாவது உடல் பலமாக இருக்க வேண்டும். உடல் பலம், உடல் சக்தி ஒருவரிடத்தில் இருக்க வேண்டும். ஒருவரிடத்தில் உடலிலே சக்தி கிடையாது, ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார், 4-5 நாட்கள் அங்கே போய் ஹஜ் செய்வதற்குரிய அவருக்கு சக்தியே கிடையாது என்று வந்தால் அவருக்கு ஹஜ்ஜுடைய கடமை கட்டாயம் கிடையாது. அதே போல பொருளாதார ரீதியான வசதி. ஹஜ்ஜு என்று வருகின்ற பொழுது மக்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கு செலவு குறைவாக இருக்கும், மதீனாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறைவு, அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதுவே இலங்கை, இந்தியாவிலிருந்து வரக்கூடியவர்களாக இருந்தால் கொஞ்சம் கூடுதலான பணம் தேவைப்படும். எனவே ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செய்வதாக இருந்தால் அந்த பயணத்தை மேற்கொண்டு போய் திரும்பி வரும் வரைக்கும் தேவையான பொருளாதாரம் அவனிடத்தில் இருக்குமாக இருந்தால் அவன் அந்த நிபந்தனைக்குள் வருகிறார். ஒருவர் கடனாளியாக இருந்தால் ஹஜ்ஜுடைய கடமை கட்டாயம் கிடையாது. அதுவே தள்ளி போடக்கூடிய கடன்களாக இருந்தால், ஒருவர் நான் கடன் தான் ஒருவருக்கு, ஆனால் அவர் சொல்லுகிறார், எனக்கு இப்பொழுதே கடனை திருப்பி தர வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரு 10 வருடத்துக்கு பின்னால் தரலாம், அல்லது ஒரு 15 வருடங்களுக்கு பின்னால் தரலாம் என்று கடனை பிற்போடுவாராக இருந்தார், அந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஹஜ் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தால் கட்டாயம் ஹஜ் செய்ய வேண்டும். எனவே இந்த நிபந்தனைகள் உட்பட்டு இருக்க வேண்டும். ஒருவரிடத்தில் உடல் ரீதியான பலம் இருக்கிறது, பொருளாதார ரீதியான பலம் இல்லை என்றால் ஹஜ்ஜி கடமை இல்லை. ஒருவருக்கு பொருளாதார ரீதியான பலம் இருக்கிறதால் உடல் ரீதியான பலம் இல்லை என்று வந்தால் அவருக்கும் ஹஜ்ஜி கிடையாது. எனவே பொருளாதார ரீதியான பலமும் இருக்க வேண்டும், சக்தியும் இருக்க வேண்டும். அதே போல அவருக்கு உடல் ரீதியான சக்தியும் இருக்க வேண்டும். பொருளாதார ரீதியான சக்தியில் வருகின்ற பொழுது தனக்கு போய் வருவதற்குரிய செலவும் இருக்க வேண்டும். தான் அந்த காலத்தில் போய் வருகின்ற வரைக்கும் வீட்டவர்கள் சாப்பிடுவதற்கு, அவர்களுடைய அன்றாட செலவுகளை சமாளிப்பதற்குரிய அந்த வசதியும் இருக்க வேண்டும். எனவே இந்த அம்சம் வந்தால் ஹஜ்ஜு மேற்கூறிப்பட்ட நிபந்தனைகளும் வந்தால் கடமை. அதுவே ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு மகரம் இருக்க வேண்டும். மகரம் இல்லை என்றால் அந்த பெண்ணுக்கு ஹஜ்ஜுடைய கடமை கிடையாது. அவளுக்கு வளமையான எல்லா நிபந்தனையுடன் பெண்ணுக்கு மகரம் என்ற ஒரு நிபந்தனையும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த 5 நிபந்தனை, இஸ்லாம், புத்தி, பருவ வயதை அடைந்திருத்தல், சுதந்திரமாக இருத்தல், சக்தி, பூரண சக்தி, உடல் ரீதியான பொருளாதார ரீதியான சக்தி, அதோடு சேர்த்து பெண்ணாக இருந்தால் மகரம் இருத்தல். இந்த 5 நிபந்தனைக்கும் ஒருவர் உட்பட்டு வந்தார் அவருக்கு ஹஜ்ஜுடைய கடமை வாஜிபாகி விடுகிறது. அவர் கட்டாயம் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். இதுதான் இஸ்லாம் நமக்கு வைத்திருக்கின்ற அளவுகோல். எனவே ஹஜ்ஜை பொறுத்தவரையில் இவ்வளவு லட்சம் ஒருவரிடத்தில் இருந்தால் தான் ஹஜ்ஜி என்பதல்ல, ஒருவருக்கு இவ்வளவு வயது இருந்தால் தான் ஹஜ்ஜி என்பதல்ல. மேலே குறிப்பிட்ட 5 நிபந்தனைக்கும் ஒருவர் உட்பட்டு வந்து விட்டால் அவருக்கு அந்த வருடமே கட்டாய கடமை ஆகிறது. ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன்,
போன வகுப்பிலும் சொன்னேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜுடைய கடமை வாஜிபாகிவிட்டால் அதை பிற்படுத்தக் கூடாது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியையும் நமக்கு பார்க்க முடியும். எனவே தாமதித்துக் கொண்டிருக்காமல் அவசரப்படுத்தி அதை செய்ய வேண்டும். எனவே ஹஜ்ஜை எந்த மாதத்திலிருந்து நாம் செய்யலாம்? ஹஜ்ஜை எந்த காலத்திலிருந்து ஆரம்பிக்கலாம்? எப்பொழுது ஹஜ்ஜுக்கான நியத்தை வைத்து இஹ்ராம் அணியலாம் என்று பார்த்தால், ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள் ஷவ்வால், துல்காஅதா, துல்ஹஜ்ஜின் முதல் 10 நாட்கள். இந்த காலங்களில் தான் ஹஜ்ஜுக்காக வேண்டி ஒருவர் இஹ்ராம் அணியலாம். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானே, அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ்ஜி என்பது குறிப்பிடப்பட்ட சில மாதங்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறானே, அந்த மாதங்கள் ஷவ்வால், துல்காஅதா, துல்ஹஜ்ஜின் முதல் 10 நாட்கள் என்பதை இமாம்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். நிறைய தஃப்சீர் விளக்க அறிஞர்களும் இதை சொல்லுகிறார்கள். எனவே ஒருவர் இந்த நிபந்தனைகளை எல்லாம் உட்பட்டு ஒருவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்கிறார் என்றால், அவருடைய பயணத்தில் அவர் மேற்கொள்ளுகின்ற பொழுது சில ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்பது சிறந்தது. சில ஒழுங்குமுறைகளை பற்றி அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது, முதலாவது அவர் தன்னுடைய பாவங்களில் இருந்து வீழ்ச்சி பெற்று அவர் தான் செய்த பாவங்களுக்கான தௌபாவை செய்து கொள்வது சிறந்தது. மற்றவர்களுக்கு செய்த அநியாயங்களாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலும் தௌபா செய்துவிட்டு அந்த குறிப்பிட்டவர்களிடத்தில் போய் அதற்குரிய மன்னிப்பை கேட்டுவிட்டு தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதாவது அவருக்கு அதே போல் இரண்டாவதாக அவர் ஏதாவது வசியத்தை நினைத்திருந்தால் அந்த வசியத்தை எழுதி வைத்துவிட்டு அந்த பயணத்தை ஆரம்பிப்பது சிறந்தது. சில வேளை பயணத்திலே மரணங்கள் ஏற்படலாம் அல்லது ஏதாவது ஆபத்துக்கள் ஏற்படலாம். எனவே அவர் தன்னுடைய வசியத்துக்களை எழுதி வைப்பது அல்லது ஒருவரை அதற்கு பொறுப்பாக வைப்பது சிறந்தது. அவருக்கு ஏதாவது தள்ளுபடியான கடன்கள் இருந்தால் அதற்கு ஒருவரை பொறுப்பாக நியமிப்பது, அதுவும் பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்னால் செய்யப்பட வேண்டிய ஒழுங்குகள். அதே போல தன்னுடைய குடும்பம் இருக்கின்ற பொழுது யாருக்கெல்லாம் தான் செலவழிப்பது கட்டாயமோ அவர்களுக்கு தான் போனதிலிருந்து திரும்பி வரும் வரைக்கும் தேவையான பொருளாதாரத்தை ஏற்படுத்தி வைப்பதும் பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். தன்னுடைய பொருளாதாரத்தில் இதுவெல்லாம் சந்தேகமானது, இல்லை ஹராம் கலந்திருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் வந்தால் அந்த பொருளாதாரத்தை ஹஜ்ஜுக்காக பயன்படுத்தாமல் இருப்பது சிறந்தது. அதே போல ஹஜ்ஜை பற்றிய சட்டங்கள், ஹஜ்ஜை இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது, நபி அவர்கள் எப்படி செய்து காட்டினார்கள் என்பதை பூரணமாக படித்துக் கொள்வது சிறந்தது. அதே போல குடும்பத்தார், அண்டை வீட்டார், அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய தெரிந்தவர்கள், நண்பர்களுக்கெல்லாம் தான் செல்லுகிறேன் என்பதை பிறருக்கு அறிவிப்பதும் சிறந்தது. நபி அவர்களுடைய ஒரு சுன்னத்தாகவும் அது இருக்கிறது. பயணம் ஒன்று போகின்ற பொழுது தான் பயணம் போகிறேன் என்ற ஒரு பிரியாவிடை கொடுப்பது, அவர்களிடத்தில் ஏதாவது மனக்கசப்புகள் இருந்தால் போய் அவர்களை சந்தித்து அவைகளை இல்லாமல் ஆக்கிக் கொள்வது. சில வேளை அதை நாம் சந்திக்கின்ற கடைசி சந்திப்பாக கூட இருக்கலாம். எனவே அவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொண்டு அவர்களிடத்தில் பிரியாவிடை பெற்று வருவதும் சிறந்த ஒரு அம்சமாக, ஒரு சுன்னத்தான ஒரு காரியமாக இமாம்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அதே போல ஹஜ்ஜுக்காக வேண்டி நாம் செல்லுகின்ற பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு வழிபாட்டோடு தொடர்புபட்ட ஒரு நண்பனை தேர்வு செய்து எடுப்பது. நான் ஹஜ்ஜுக்கு நிறைய பேருடன் போகிறேன் என்றால் ஒரே கூத்தாக இருக்கக்கூடிய, ஒரே பாவங்களை செய்யக்கூடிய, விவாதத்துக்களை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய ஒருவனை நண்பனாக எடுக்காமல் வணக்க வழிபாடுடன், அல்லாஹ்வின் நினைவுடன், அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடுகளுடன், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒருவரை தோழமை கொள்ளுவதும் சிறந்த ஒரு விடயமாக இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அதே போல போகின்ற பொழுது நிறைய அல் குர்ஆனை ஓதுவது, நிறைய அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ்வை நிறைய தஸ்பீஹ் செய்வது, இப்படிப்பட்ட காரியங்களில் தன்னுடைய நாவுகளை பக்குவப்படுத்துவதும் சிறந்த ஒரு காரியம். அதே போல வெளியாகின்ற நாள் வியாழக்கிழமையாக இருந்தால் அதுவும் சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பயணங்களை வியாழக்கிழமையில் ஆரம்பிக்கின்ற ஒரு வளமை அல்லாஹ்வின் தூதருக்கு இருந்திருக்கிறது என்பதை நமக்கு பார்க்க முடியும். அதே போல பயணத்திலே நாம் இருக்கின்ற பொழுது மோசமான வார்த்தைகளை பேசுவது, மோசமாக நடந்து கொள்வது, சண்டை பிடித்துக் கொள்வது, மோசமான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது, இவைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறானே, லா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஹஜ்ஜிலே மோசமான வார்த்தை பேசுவது, மோசமாக நடந்து கொள்வது, சண்டை சச்சரவுகளிலே ஈடுபடுவது, வாக்குவாதங்கள் செய்து கொள்வது, இதுவெல்லாம் ஹஜ்ஜிலே இருக்கக்கூடாது. ஹஜ்ஜுக்காக ஒருவர் வந்து விட்டால், ஹஜ்ஜுக்காக தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து விட்டால், ஹஜ்ஜை மேற்கொள்ளுகிறாரா, அவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. எனவே அவைகளிலிருந்து
புறம் பேசுகின்ற மோசமான காரியங்களில் இருந்தெல்லாம் தன்னுடைய நாவை அவர் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல தொழுகையுடைய விடயத்தில் பேணுதலாக இருந்து கொள்ள வேண்டும். நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற விடயத்தில் அவர் பேணுதலாக நல்ல முறையில் அவர் அந்த விடயத்திலும் கரிசனை செலுத்த வேண்டும். அதே போலதான் குடும்பத்தை அவர் தனிமையில் விட்டு அவர் மட்டும் செல்வாராக இருந்தால், முக்கியமான ஒன்று, குடும்பத்தோடு செல்வது என்பது வேறு, தனிமையில் அவர் மட்டும் செல்வதாக இருந்தால் அவசரமாக போய்விட்டு ஹஜ்ஜுடைய கடமை முடித்து விட்டு மீண்டும் அவசரமாக திரும்பி வந்து விட வேண்டும். இதுவும் முக்கியமான ஒரு விஷயம். அதே போலதான் திரும்பி வருகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத், பயணங்கள் இருந்து வருவதாக இருந்தால் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கின்ற பள்ளிக்கு போய் 2 ரக்காத்து சுன்னத் தொழுது விட்டு வீட்டுக்குள்ளால் போவது. இது அல்லாஹ்வின் தூதருடைய வளமை. அல்லாஹ்வின் தூதர் வீட்டுக்கு வருவதற்கு முன்னால் பள்ளி வாயிலுக்கு போய் சுன்னத்து தொழுது விட்டு ஒருவரை அனுப்பி வைப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் வந்து விட்டார், பயணத்தை முடித்து வந்து விட்டார், வருகிறார் என்ற அறிவிப்பை கொடுப்பார்கள். நமக்கு அதுக்குரிய வசதியும் இல்லை என்றால் பள்ளிக்கு போய் 2 ரக்காத் சுன்னத் தொழுவது. இப்பொழுதுதான் தொலைபேசி எல்லாம் இருக்கிறது. தொலைபேசி மூலமாக நான் வந்து விட்டேன், வருகிறேன் என்றெல்லாம் அந்த அறிவித்தலை கொடுப்பதும் ஒரு சுன்னத்தான ஒரு காரியம். அல்லாஹ்வின் தூதர் செய்த ஒரு காரியம். ஒரு அறிவித்தலை கொடுப்பது, வீட்டுக்கு முன்னால் பக்கத்தில் இருக்கின்ற பள்ளியில் திரும்பி வருகின்ற பொழுது தொழுது விட்டு வருவது சிறந்தது. இரவு நேரங்களில் வீட்டுக்கு வருவதாக இருந்தால் அந்த அறிவித்தல்களையும் வீட்டுக்கு கொடுப்பது சிறந்த காரியம் என்பதை நாம் இந்த பயணத்தின் ஒழுங்குமுறைகளாக பார்க்கலாம். எனவே ஹஜ்ஜுடைய இந்த பயண ஒழுங்குமுறைகளை கடைபிடித்து ஹஜ்ஜு கடமையான கூட்டத்துக்குள்ள நாம் வருவோமாக இருந்தால் நாம் அவசரமாக நம்முடைய ஹஜ்ஜுகளை செய்ய வேண்டும். ஹஜ்ஜை நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் செய்த ஹஜ்ஜு ஹதீஸ்களிலே மிக தெளிவான முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜாபிர் இப்னு அப்துல்லா என்று சொல்லக்கூடிய நபி தோழருடைய ஹதீசுகள் ஏராளமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகளில் அதை தொடராக நாங்கள் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.